ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் காம்போனன்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி எஸ்எம்இ ஐபிஓக்குள்ளே வராங்க. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும், எஸ்எம்இ ஐபிஓ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். LAPL ஆட்டோமோட்டிவ் எஸ்எம்இ ஐபிஓ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2004 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ் அண்ட் அசசரிஸ். அதாவது ஆட்டோமோட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தேவைப்படக்கூடிய அந்த லைட்டிங் டிவிஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிவிஷன் அண்ட் மிரர் டிவிஷன், ஓகேங்களா. இந்த 3 வகையான காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசைனிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்ளையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா மோர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிக் லைட்டிங் அண்ட் சிக்னலிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. இந்த கம்பெனி அதாவது என்னன்னா எந்த பிராண்டில் வந்து என்னன்னா செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது LAPL அப்படின்ற அவங்களுடைய ஓன் பிராண்டில் தான் அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அரங்காபாத் அண்ட் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பிளான்ட் வந்து என்னன்னா இருக்குது, ஓகேங்களா. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை குவாலிட்டி சொல்யூஷன் டு கிளைண்ட்ஸ் அண்ட் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் தான் வந்து என்னன்னா இவங்களுடைய மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக வந்து என்னன்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது என்னன்னா எக்யூப்டு வித் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரிஸ் வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து இருக்குது. டூல் ரூம் ஃபெசிலிட்டியும் இவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்டிங் லேபு அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஜூன் 30, 2020 ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது 73 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 135 கான்ட்ராக்ட் லேபர்ஸும் இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இமேஜஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கொடுத்துருக்கேன். லைட்டிங் டிவிஷன்ஸ் வந்து என்னென்னா இருக்குது. இப்போ ஒரு கார் இல்லை ஒரு 2 வீலர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் லைட்டு, பேக் லைட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இருக்குது. மோட்டார் டிவிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்டார்டர் மோட்டார், வைப்பர் மோட்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டர்ஸ், இந்த மாதிரி என்னென்னா இந்த டிவிஷனும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. மிரர் டிவிஷனும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ரியர் வியூ மிரரு, 2 and 3 வீலர், அதாவது 2 வீலர் அண்ட் 3 வீலருக்கான மிரரும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா AIS கம்ப்ளைண்ட்ஸ், ஹை குவாலிட்டி வந்து என்ன இருக்குது, நல்ல டியூரபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுமான இதுதான் இவங்களுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இருக்க இவங்களுடைய பிஸ்னஸ். உங்களுக்கு இன்னும் நல்லா அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய ஓன் வெப்சைட்டும் நானாக பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்னென்னா இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ LAPLautomotive.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா ஹை குவாலிட்டி ஆட்டோ பார்ட்ஸ் ஃபார் எவ்ரி வெஹிக்கல். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சில வீடியோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 120 ஹாப்பி கிளைண்ட்ஸ், 5+ பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் இருக்குது, OEM ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இத்தனை அளவுக்கு என்னென்னா சர்டிஃபிகேஷன் வந்து என்னென்னா இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வீலர், 3 வீலர், பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட காம்போனன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்னா இருக்கும். ஹெட் லேம்ப்பு, டெயில் லேம்ப்பு, யூட்டிலிட்டி லேம்ப்பு, சைட் லேம்ப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான லேம்ப்ஸ் வந்து என்னென்னா இவங்க கிட்ட வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் IPO ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 200 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா IPO ட்ரைனிங் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1-to-1 ட்ரைனிங் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது என்னென்னா IPOனா என்ன, அது எப்படி வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் ஆகுது, IPOவில் எந்த அளவுக்கு வந்து என்னென்னா ரிஸ்க் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலில் 0 to 100 வந்து நானே ஒரு ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களை நான் ரீச் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, இந்த IPO அப்படின்னு வரும்போது SME IPO நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். IPO டேட்னு பார்க்கும்போது 6 ஆகஸ்ட்லேருந்து 10 ஆகஸ்ட், ஓகேங்களா. ஸோ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஸோ வியாழன், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, ஓகேங்களா, கம்மிங் திங்கட்கிழமை வரைக்கும் என்னென்னா இந்த IPO வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூவாக 10 ரூபா பர் ஷேர் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்டாக புக் பண்ணியிருக்கிறது 88 ரூபாயிலிருந்து 94 ரூபா வரைக்கும். புக் பில்டிங் IPOவில் வராங்க.
அதாவது 88, 89, 90லேருந்து 94 வரைக்கும் எந்த ப்ரைஸ் பேண்ட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாட்டுக்கு 1200 ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க சேல்ஸ் டைப்பாக ஃப்ரெஷ் கேபிட்டலாக மட்டும்தான் வராங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா ஃப்ரெஷ் கேபிட்டல் அப்படின்றது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்டிங் பார்க்கும்போது பிஎஸ்சின்ற எஸ்எம்இ கேட்டகரியில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வந்து வராங்க. அதாவது பாரத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இவங்க வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இவங்க வந்து வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32 கோடிகள், அதாவது எஸ்எம்இ ஐபிஓ இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 100 கோடி அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 32 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்இ ஐபிஓ. அதில் மார்க்கெட் மேக்கருக்கு வந்து என்னன்னா 2 கோடிகள், இதில் வந்து ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க 2 கோடிகள் 31 கோடிகள்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்க்கும்போது அதாவது பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா 31 கோடிகள் வந்து இவங்க வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட ஓப்பன் டேட் நம்ம வந்து பார்த்துட்டோம், க்ளோஸ் டேட்டும் பார்த்துட்டோம். அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 11 லேட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து தெரிய வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஆகஸ்ட் 12 உங்கள் ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னும் போது உங்கள் அக்கௌண்ட்டில், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண அமௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகஸ்ட் 13 காலையில் 10 மணிக்கு இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங்கில் வராங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு சப்போஸ் வந்து என்னென்னா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில். இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ரீட்டைல் கேட்டகரி, நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக பார்க்கும்போது என்னென்னா எஸ்எம்இ ஐபிஓ மினிமமும் மேக்ஸிமமும் 2 லாட்டு தான் உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ 2 லாட்டுக்கு 2,25,600 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 3லேருந்து 8 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 9 லாட்டிலிருந்து உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஐபிஓ ரிசர்வேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 31 கோடிகள் வந்து என்னென்னா பப்ளிக் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா. மொத்தம் வந்து என்னென்னா 32 கோடி. மார்க்கெட் மேக்கருக்கு வந்து 5% வந்து விட்டுருங்க. QIB கேட்டகரிக்கு 47%, NII கேட்டகரிக்கு 14.42%, ரீட்டைல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 33% வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 30லேருந்து 35% அலோகேஷன் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு பண்ணியிருக்கிறது ஒரு டீசெண்டான அலோகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு லாங் டேர்ம் வந்து வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த KPI, இந்த திங்ஸ் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த KPI அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 41.2% வந்து என்னென்னா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 34%, டெட் டு பை ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.83. கடன்கள் வந்து உங்களுக்கு இருக்குது, பட் இதோடைய ரேஷியோ 1க்கு கீழே இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவாகவே பார்க்கப்படுது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 34%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 9.25% பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எபிட்டா மார்ஜின் 16.75%, NAV பார்த்திங்கன்னா 28.7, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.22 அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது என்னென்னா ப்ரைஸ் வேல்யூ வந்து ரொம்பவே லோயராக வந்து பார்த்திங்கன்னா PB ரேஷியோ இருக்குது. EPS அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா பாசிட்டிவில் தான் வந்து என்னென்னா இருக்குது. 9.49லேருந்து 6.88 வந்து என்னென்னா ஆஃப்டர் ஐபிஓவாக கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது ஆஃப்டர் ஐபிஓ வந்து பார்க்கும்போதும் 13.66 தான் வந்து பார்த்திங்கன்னா PE ரேஷியோ வந்து என்னென்னா இருக்குது. மோஸ்ட்லி ஒரு 20க்கு கீழே, அதாவது ஒரு 15 ஒரு 20 கீழே வந்து என்னென்னா PE ரேஷியோ இருந்தால் ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேஸ்ட் ஆன் இயர்னிங்ஸை பொறுத்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா 117 கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு SME ஐபிஓன்றதுனால. ஓகேங்களா. அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓ. ஓகேங்களா. அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். வந்துட்டு அசட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு இன்க்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. 32 கோடிகள், 44 கோடிகள், 62 கோடிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்கா லாஸ் மேக்கிங்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது என்னென்னா தெரிய வருது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம செக் பண்ணணும். 2 கோடிகள், 5 கோடிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.63 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அவங்க வந்து இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக கம்பேர் பண்ணும்போது டோட்டல் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அவருடைய ரேஷியோன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கிறது ஓரளவுக்கு வந்து என்னென்னா ஓகே, அதாவது என்னென்னா மேனேஜபிள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஓகேங்களா? ஓகே, இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா 31.9%. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 6 ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட்டில் 31% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு லாட்டுக்கு 1.25 லட்சம் அப்படின்றது மாதிரி வச்சிங்கன்னா அப்படின்னா அது 1.25 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்து என்னென்னா ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கி டேட்டில் வந்து என்னென்னா இருக்குது. பட் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அன்றைக்கி டேட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை திங்க் பண்ணிவிட்டு டிசிஷன் வந்து என்ன பண்ணுங்கள், எடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் மோர் தென் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30%க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணுறத நான் என்ன பண்ணுவேன், திங்க் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த பேசிஸில் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ எஸ்எம்இ ஐபிஓ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50 குவான்டிட்டி வந்து நான் கிடைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் 5 குவான்டிட்டியாவோ 10, 15, 20, 50 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பிட் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். ஆனால் எஸ்எம்இ ஐபிஓ வரும்போது உங்களுக்கு என்ன ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தல உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபிஓ 1200 குவான்டிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் 10, 100, 200லாம் நீங்கள் செல் பண்ண முடியாது. டேரெக்டாகவே 1200 தான் உங்களால் செல் பண்ணவும் முடியும், பை பண்ணவும் முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த கன்சர்ன் வரும்னா லிக்விடிட்டி அப்படின்ற கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு அப்பர் ப்ரைஸ் லோயர் ப்ரைஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், செல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் வந்து என்ன பண்ணுங்கள், எடுங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண மொத்த ஓவரால் டீட்டெயில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.